இது பேர் பண்பாடு. பண்பாடுங்கிறது மனம் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள். அது அது இப்போது இன்னொன்று, இப்போ காலில் விழுறாங்கன்னு சொன்ன பாருங்கள், பெரியவங்க இருந்தாங்கன்னா காலில் விழுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விழுற செயல் கலாச்சாரம், பெரியவங்களை மதிக்கணுங்கிறது நம்மளோட கலாச்சாரம். ஆனால் காலில் விழும்போதே போய் இவன் காலில் விழுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விழும்போதே போய் இவன் காலெல்லாம் விழ வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறது, அது கலாச்சாரமாக இருக்குமா? அது மனம் கெட்டு போயிருக்கா இல்லையா? அவனுக்கு விழ விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் விழுறது பண்பாடற்ற செயல். அது பண்பாடுன்றது அது மனமும் செய்கிறதா பண்பாடு. புரியுங்களா? இப்போ செயலுக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அவனுக்கு குட் ஃபீல் இல்லை. இவன் போய் அவன் காலில் விழுறதுக்கு அவனுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்கல. அவன் வேண்டா வெறுப்பாக விழுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவன் பண்பாடு இல்லை. அதனால் அந்த கலாச்சாரம் பயன் தராது. நோக்கம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் நோக்கம் முக்கியம். செயலை மட்டுமே பார்க்கக்கூடாது, நோக்கத்தையும் பார்க்கணும். நோக்கம் என்னன்னா, கொலை அப்படின்றது ஒன்று இருக்குது. போரில் போய் சண்டை போடுறாங்க, மிலிட்ரியில் சண்டை போட்டிருக்காங்க, பலாயிரம் பேர் சாவுறாங்க, நூற்றுக்கணக்கானாலும் சாவுறாங்கனாக்கா அதை கொலைன்னு சொல்லுவீங்களா? போரில் சாவுறது எப்படி கொலை ஆகும்? கொலை கிடையாதுங்க. அந்த நோக்கம்தான் முக்கியம். நாட்டை காக்கிற நோக்கத்துக்காக மிலிட்ரி மேன் சொல்கிறான். மிலிட்ரி மேனெல்லாம் கொலைக்காரன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஊரையே அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காட்டு விலங்கு வருது, அதை உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க, முடியல, செத்து போகுது, சாவடிச்சிடறாங்க, என்ன பண்ண முடியும்? அதை கொலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ போன மாதம் ஒரு கேஸு நம்ம தமிழ்நாட்டில் தான். ஒரு லேடியை ஒரு பெண்ணை இளம்பெண்ணை கற்பழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு கும்பல். ஒருத்தன் கற்பழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இவங்க தற்காப்புக்காக எதை தூக்கி போட்டெல்லாம் உடச்சிருக்காங்க. அடிச்சதில் அவன் செத்து போயிட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணிச்சு, கேஸ் ஃபைல் பண்ணிச்சு. இந்த பொண்ணு மேலே கொலை கேஸு ஃபைல் பண்ணி விட்டுச்சுங்க. ஆனால் டிஎஸ்பி என்ன பண்ணார், தற்காப்புக்காக செஞ்ச இதை அடிக்கலான்னு சட்டத்தில் இருக்கு இல்லையா, அதை எடுத்தது. தற்காப்புக்காக அடித்தது கொலை ஆகாது, தன்னை காத்து கொண்டால் அப்படின்னு அவங்கள இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். புரியுதா? இறப்புன்றது ஒன்று தான். அந்த இறப்பு நோக்கத்தை வச்சு மாறுபடுகிறது. அப்போது உள்நோக்கத்தோட என்கவுண்டர் நடக்குது. மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு அயோக்கியனை அழிக்கிறதா அது சம்ஹாரம் ஆகும். சம்ஹாரம் பார்த்துக்கங்க, அது கொலை கிடையாது. எத்தனையோ அசுரர்களை முருகர்லாம் அழிச்சிருக்கிறாரு. கொலைகாரனா முருகனை? கிடையாது. ராமர் எவ்வளோ பேர் அழிச்சிருக்கிறாரு. அவன்லாம் கொலைகாரனானா? அதெல்லாம் கொலைகாரம் கிடையாது, கொலை கிடையாது. அதெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறாங்க. சூர சம்ஹாரம் சொல்கிறாங்களா, அழித்தல். ஐயோ